உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். உபாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். என் வேலையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி அநேக நாட்கள் நீங்க நினைச்சு கொண்டே இருக்கலாம். நான் எவ்வளவோ வேலை செய்யறேன், ஏன் என் வேலையில ஆசீர்வாதம் இல்லை? எவ்வளவோ நான் முயற்சி பண்றேன், ஏன் என் குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லை? என் கூடாரத்துல ஆசீர்வாதமே இல்லை? நான் என்ன செஞ்சாலும் நான் தோற்று போய் விடுகிறேன், என்ன செஞ்சாலும் எனக்கு எதுவுமே வாய்க்கவே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குது அப்படி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் என்னென்ன வேலை செய்றீங்களோ அதுலலாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 7 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஆழத்துல கிடந்தாலும் பள்ளத்துக்குள்ள கிடந்தாலும் தூக்க முடியாத ஒரு நபராய் கிடந்தாலும் ஆண்டவருடைய கரம் உயரத்தில் இருந்து உங்களை கைதூக்கி உங்களை ஆண்டவர் நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அநேக மனிதன் உங்களை கண்டுகொள்ளாவிட்டாலும் உங்களை பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லத்தக்க அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் உங்களை ஆசீர்வதிச்சா மனிதன் சொல்லுவான், நான் தான் இவனை ஆசீர்வதிச்சேன், நான் தான் இவனை உயர்த்தினேன், நான் தான் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், ஒன்னும் இல்லாம கிடந்தான், நான் தான் இவனுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு மனுஷன் சொல்லாதபடிக்கு உங்க ஜபம், உங்க வேண்டுதல், உங்க விண்ணப்பம், உங்க காத்திருப்பு, உங்க அழுக தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார், என் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லத்தக்கத ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உலக மனுஷனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். வேதத்துல என்ன ஆசீர்வாதம் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் உங்க மேல வந்து பலிக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களப்பா. நான் அநேக தடையோடு இருக்கேன், வெளிநாடு போக முடியல, பாஸ்போர்ட் இல்லை ஆண்டவரே, விசா இல்லை, பண வசதி இல்லை, நான் எப்படி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க. தடைகளை உடைத்து ஆண்டவரே பாஸ்போர்ட் கிடைக்க, விசா கிடைக்க, பணத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே வேலையில ஜாயிண்ட் பண்ண, இழந்ததை சுதந்திரிக்க கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.